بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். ஏனென்றால் மனிதர்கள் படைத்தவனுடைய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும், நாளை மறுமையில் படைத்தவனிடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக நாளை மறுமையில் இறைவன் சொர்க்கத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த சமுதாயம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மார்க்கத்தை இந்த மனிதர்களுக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுடைய அந்த அருளையும் படைத்தவனுடைய அந்த நிருபந்த பொருத்தத்தையும் அடைய வேண்டும் என்றால் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எதை வலியுறுத்துகின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஏராளமான அருள் வளங்களை கொடுத்திருந்தாலும் மிக உயர்வான ஒரு அருள் தான் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம், ஈமானை பெற்றிருக்கிறோம். இந்த ஈமானை எல்லாம் வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த ஈமானை உறுதிப்படுத்தி இந்த ஈமானின் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு பல வகையான உபதேசங்களை வலியுறுத்தி குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே மறுமை நாளில் நாம் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் இறைவனும் இறுதி தூதர் வழிகாட்டிய அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை, பல நபிமார்களுடைய ஈமானுடைய வலுவுகளை, அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சிறப்புகளை, நபிமார்களுடைய பல குணங்களை, பண்புகளை, நபிமார்களிடத்தில் இருந்த அந்த பொறுமை என்ற சிறப்பு வாய்ந்த அந்த குணத்தினால், அந்த பண்பினால் எவ்வளவு ஒரு உயர்வு மிக்க சிறப்பையும் வழிகாட்டுதலையும் அல்லாஹ்விடத்தில் சிறந்த நட்புணையை பெறக்கூடிய உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக போதிக்கக்கூடிய அளவில் பல நபிமார்களுடைய வரலாறு நமக்கு குர்ஆனின் மூலமாக எடுத்துரைக்கிறார். காரணம், ஈமானியர்கள் தன்னுடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக நபிமார்களுடைய அந்த பண்புகளை படிக்க வேண்டும். இறைவன் குர்ஆனிலே குறிப்பிடுகிற அந்த நபிமார்களுடைய வரலாறு நம்முடைய உள்ளங்களில் இடம் பெற வேண்டும். நபிமார்களுடைய வரலாறு இறைவன் கூறுகின்ற அந்த செய்திகளுடைய வாழ்க்கையில் சரியான சதி திட்டங்களை, சரியான திட்டங்கள் இருக்கிறது, அந்த பண்புகள் இருக்கிறது. ஈமான் வலுப்பட வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும், இறை பொருத்தத்தை பெற வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற உணர்வுகளும் உன்னதமான பண்புகளும் இருக்க வேண்டும் என்றால் அந்த நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுடைய சில விஷயங்களை ஆணித்தரமாக அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற விஷயங்களை நம்முடைய உள்ளத்தில் புரிய வைப்பதற்கு, நாம் கடைபிடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு குறிப்பிடுகிறார், இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 2வது வசனத்தில் சொல்கிறார், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இறைவன் இந்த உலகத்தில் خلقல் மௌத வல் ஹயாத, மரணத்தையும் வாழ்க்கையும், மரணத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையையும் இறைவன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றார். மரணத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான், வாழ வைத்திருப்பவன் அவன் தான். எதற்காக? ஐயுக்கும் யஹ்சனு அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் யார் இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை இறை பொருத்தத்தின் அடிப்படையிலே வாழ்கிறார்கள், இறைவன் விரும்புகின்ற வாழ்க்கையை வாழ்கிறார்கள், இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள், இறை போதனையுடைய அடிப்படையிலே வாழ்கிறார்கள், இறுதி தூதருடைய வழிகாட்டலின் அடிப்படையில் வாழ்கிறார்கள், நபிமார்களுடைய வரலாறுகள் குர்ஆனில் போதிக்கப்பட்டு இந்த சமூகம் படிப்பினை பெற்று சொர்க்கத்தினுடைய பாதையை தெளிவு பெற்று அந்த சொர்க்கத்தின் பாதையில் அடியெடுத்து வைத்து நடக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கூறுகின்றார் அல்லவா. அப்படிப்பட்ட சரியான பாதையின் அடிப்படையில் எவர்கள் வாழுகிறார்கள் என்பதை பிரித்து அறிவிப்பதற்காக, அவர்களில் இருந்து தேர்வு செய்வதற்காக, இவர்களில் யார் நல்லவர்கள், யார் இறைவனுக்கு அடிபணியக்கூடியவர், யார் இவர்களில் சுஜூதை விட்டு வெளியில் வராதவர்கள், யார் தொழுகை எட்டவர்கள், யார் தொழுகை யார்கள் யார் என்பதை பிரித்து அவர்களில் நல்லவர்களை நாம் சோதிப்பதற்காகத்தான் இந்த துனியாவிலே மௌத்தையும் மரணத்தையும் இரண்டையும் ஒன்றோடு ஒன்றாக இறைவனுக்கு மனிதர்களுக்கு நாம் வழங்கியிருக்கிறோம். ஒன்று வாழ்க்கை இருக்கும் பொழுது அவனிடத்தில் மரணம் இருக்காது, மரணம் வந்துவிட்டால் உலக வாழ்க்கை அவனிடத்திலே இருக்காது. எழுதிலும் புதிதத்தையும் மனிதனிடத்திலே கொடுத்திருக்கிறோம். ஒன்று இது இருக்க வேண்டும், அல்லது
அதுல மற்றொன்று, ஒன்று மரணம் இருக்க வேண்டும் இல்லது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த இரண்டையும் நான் தான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர் யார், சிறப்பிற்குரியவர் யார், சிறப்படிப்பவர் யார், சுஜூதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய உயர்வு என்று தீர்மானித்தவர்கள் யார் என்று சோதித்து உங்களில் பட்டியல் போடுவதற்காகத்தான் இந்த இவைகளை தீர்மானம் செய்து கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளத்தில் இறை பயத்தையும் இறை அச்சத்தையும் நபிமார்களுடைய வரலாறுகளை படிப்படை பெற்றுக் கொள்வதற்காக நாம் கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுதெல்லாம் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு நான் சத்தியத்திலே வாழ வேண்டும், மறுமையில் இறை பொருத்தத்தை பெற்றே தீர வேண்டும், சொர்க்கத்தை நான் அடைந்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதத்தோடு இந்த துன்யாவில் யார் வாழுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக நபிமார்களுடைய வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது, அழகிய பண்புகள் இருக்கிறது, அழகிய குணங்கள் இருக்கிறது, சிறப்பு வாய்ந்த மனிதர்களாக இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற உயர்ந்த சித்தாந்தம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் குறிப்பிடுகிறேன். எனவே அந்த நபிமார்களுடைய வரலாறுகள் என்று நாம் படிப்பினையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவேதான் நாம் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 தினங்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்ற பொழுது அந்த தினங்களில் நடைபெற்ற நபிமார்களுடைய வரலாறு, குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஹஜ்ஜிகளின் மூலமாக நாம் தெரிந்து வருகிறோம், ஹஜ்ஜிகள் செய்கின்ற அமல்களின் மூலமாக அறிவித்திருக்கிறோம். அதே போன்றுதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மிக உயர்ந்த ஒரு நாளை நாம் நோக்கி இருக்கிறோம். அல்லாஹ்விற்காக குர்பானை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த இபாதத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நபி அந்த தியாகத்திற்கு தன்னையே அர்ப்பணிக்க முன்வந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குணங்கள் என்ன, அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அப்படி எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 8 சூறாக்களிலே நினைவூட்டுகிறார். சூரா பக்ராவிலே வருகிறது, சூரா ஆல இம்ரானிலே வருகிறது, சூரத்துல் நிசாவிலே வருகிறது, சூரத்துல் அன்ஆமிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், சூரத்துல் இப்ராஹிமிலே குறிப்பிடுகிறார், சூரா அன்பியாவிலே குறிப்பிடுகிறார், சூரா மரியமிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார், சூரத்து சாதிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இப்படி 8 சூறாக்களிலும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார். காரணம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் தில்ஹஜ்ஜாவினுடைய 10 தினங்கள் வருகின்ற பொழுது அந்த நாட்களிலே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முன்மாதிரியை பார்த்து படிப்பினை பெற்று இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிப்பதற்காக வேண்டி உண்மையிலே தன் உயிரையே கொடுப்பதற்கு, சரி கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, உண்மையில் வாழ்க்கையில் அதை நிலைநாட்டியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவேதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மனைவியாகிய ஹாஜிரா அம்மையார்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு நபிமார்களுடைய சோதனை மிக கடுமையானது. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐயம் நாஸ் அஷத்துல் பலா, அல்லாஹ்வுடைய தூதரே துன்யாவில் அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பியா, நபிமார்கள், சும்மல் அம்ஸில் அம்ஸில், வேறு யார் அந்த நபிமார்களை போன்று நான் பின்பற்ற வேண்டும், அவர்களை போல வாழ வேண்டும், அவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும், அவர்கள் சொன்ன வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசைப்பட்டதை பின்பற்ற தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு சோதனைகள் வரும். யபதலி ரஜுல் அலா ஹஸ்பி தீனிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யஹ்தஸிபு ரஜுல் யபதலி ரஜுல் அலா ஹஸ்பி தீனிஹி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இறை மார்க்கத்தினுடைய பிடிப்பை வைத்துதான், அவன் அதை பற்றுதலாக இருப்பதை கொண்டுதான் சோதிக்கப்படுவான். வயின் கான ஃபீ மத்ரிஹி ஸலாபத்து நிஷ்தத்தபலஹு, எவரோ ஒரு மார்க்கத்தினுடைய பற்றுதல் பிடிப்பு, நான் தொழுகையாளிகளாகத்தான் இருப்பேன், இணை வைப்பதை விட்டு நான் தூரமாகத்தான் இருப்பேன், இறை கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன், உலகத்திற்கு எதை மாறு செய்தாலும் படைத்த ரப்புக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிப்பவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவர் ஒருவருக்கு மார்க்க பற்றுதல் பலகீனம், நினைத்தால் தொழலாம், நினைத்தால் ஓதலாம், நினைத்தால் விட்டுவிடலாம், பொழுதுபோக்கு மன இச்சையின் அடிப்படையில் வாழ எவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு சோதனைகள் மிக குறைவாக இருக்கும்.
ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து அல்லாஹ் மறுமை நாளுடைய வாழ்க்கையில் விடுத்து அவர்களை கதிகலக வைத்து விடுவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 80 ஆண்டு காலம் வரை குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் அந்த தருணத்தில் அவர்களுடைய அழுது பிரார்த்தனையை இறைவன் கபூலாக்குகிறான். அதை கேட்கும் பொழுது அவர்கள் எப்படி கேட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அற்புதமாக அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரத்து சாஃபாத் 37வது சூராவினுடைய 100வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 110 வசனங்கள் வரை அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரத் சாஃபாத் 37வது சூராவினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல சாலியான இறை மார்க்கத்தை பிடிக்கக்கூடிய மார்க்கப்பட்டுள்ள ஒழுக்கமுள்ள சாலியான ஒரு குழந்தை எனக்கு கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் நினைவூட்டுகின்றான். உலகத்தாருக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் படைத்தவரிடத்திலே பிள்ளைகளை கேட்கிறீர்களா, யா அல்லாஹ் எனக்கு சாலியான பிள்ளையை கொடு என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே நிர்பந்தம் செய்கிறார்கள், மார்க்க பெற்றுள்ள மார்க்க பிடிப்புள்ள குர்ஆனை ஓதக்கூடிய ஃபஜ்ருடைய தொழுகை 5 வேளை தொழுகையை தொழக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நீ திருமணம் செய்து கொள் என்றார்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு சாலியான பிள்ளையை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய திருமண நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாலியான பிள்ளையை சாலியான மனைவியை தேடுங்கள், சாலியான பெண் பிள்ளையை தேடிக் கொள்ளுங்கள். மார்க்கப்பட்டுள்ளவர்களாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இறை மார்க்கத்தினுடைய இறுதி தூதருடைய போதனையுடைய வாழ்க்கையை பற்றி பிடித்துதான் வாழ்வை என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்களை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். அவர்கள் மூலமாக சாலியான பெண் பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளை அடைவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக வகுத்து கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்கும் பொழுது இந்த துன்யாவில் உள்ள எல்லா மனித சமூகத்திற்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். பெண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பிள்ளைகளை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கக்கூடிய விதம் என்ன தெரியுமா, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அருள் இருக்கிறது நன்றாக நல்லதாக இருக்க வேண்டும், அருள் வளத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்க வேண்டும், சாலிஹானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாலியான பிள்ளைகளாக இருந்தால் தான் உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த குழந்தை பயனுள்ளதாக உங்களுக்கு மாறும். அது சாலியான பிள்ளைகளாக இருந்தால்தான் இந்த பூமியில் நீங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அந்த பிள்ளை சீரழிந்த பிள்ளைகளாக ஒழுக்கம் கெட்ட பிள்ளைகளாக வளர்ந்து விட்டால் உங்களை தலை குனிந்து வைத்து கேவலப்படுத்திவிடும் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இருந்து நபிமார்கள் அந்த கேட்ட பிரார்த்தனையை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். பாடம் கற்றுக் கொள்ளுங்கள். நபிமார்களுடைய வரலாறு என்ன சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஏன் எடுத்துரைக்கிறார், என்ன அடியார்கள் இப்படிப்பட்ட பாவிகளாக மாறிவிடக் கூடாது, இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களாக இருந்து விடக்கூடாது, நல்ல குணமுடையவர்களாக நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரப்பிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது இப்படி கேளுங்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளை சாலிஹானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியதாக இருக்க வேண்டும், நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதை அல்லாஹ் தஆலா உலக மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் இதுவரை கேட்கவில்லை என்றால், இந்நாள் வரை இப்படி ஒரு வார்த்தையை கூறி கேட்கவில்லை என்றால், எத்தனை மனிதர்களுடைய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய மனதிலே அந்த இப்ராஹிம் நபி கேட்ட பிரார்த்தனை உங்களுடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறதா யோசித்து பாருங்கள். உலகத்தினுடைய தேவையற்ற பேச்சுக்களும் தேவையற்ற பாடல்களும் தேவையற்ற கவிதைகளும் தேவையற்ற வசனங்களும் உங்களுடைய உள்ளத்தில் இடம் பெற்றிருக்கும் பொழுது ரப்பல் ஆலமீனால் ஒரு நபிமார்களால் பிரார்த்திக்கப்பட்ட ஒரு அழகிய வழித்தோன்றல்கள் ஒரு அழகிய வாழ்க்கையினுடைய உச்ச திட்டத்தை அல்லாஹ் தஆலா ஒரு நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை குர்ஆனிலே ஓதி ஓதி நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்பதற்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். அதற்கு நம்முடைய உள்ளத்திலே இடமில்லை. அன்பார்ந்தவர் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகளாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட நசீபுள்ளவர்களாக மாறிவிடக் கூடாது, நல்ல மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் அதற்கான வழியை தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலே கதறுகிறார்கள். அந்த வேதனை அவர்களுக்கு தான் தெரியும். 80 ஆண்டு காலம் கழிந்து எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை யா அல்லாஹ் என்று கதறுகிறார். ரப்பி
ஹப்லி மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் அந்த வார்த்தையை பார்க்கிறான். அந்த உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அவர்கள் கேட்ட விதத்தை அல்லாஹ் உணர்ந்து கொண்டான். என்ன சொன்னான் தெரியுமா? அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். நாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக பொறுமையான சாலிஹான ஒரு குழந்தையை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். பொறுமையானவராக, அந்த பொறுமையினுடைய வார்த்தையினுடைய வெகுமதிதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய 7 வயது 8 வயதில் அவர்கள் தன் உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு, தன்னை தியாகம் செய்வதற்கான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு நிறுத்தியது என்றால் அது அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையுடைய அழுத்தம் தான். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அவருக்கு நாம் பொறுமையான சாலிஹான ஒரு குழந்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த தந்தை கேட்ட பிரார்த்தனை அந்த பிள்ளைக்காக எவ்வளவு உயர்தரமாக அல்லாஹ் ஆக்கி அவர்களுக்கு சாலிஹான பொறுமையான மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினார் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பருவம் வயதான காலத்தில் கிடைத்த பிறகு அவர்களோடு அன்பாக ஆசையாக வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஓடி ஆடி வரக்கூடிய நேரத்தில் தன் அன்பான பாசத்தையும் அன்பையும் பிறப்பையும் அந்த குழந்தையோடு நேசித்துக் கொண்டிருக்கிற தருவாயிலே அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்ன வருகிறது? நீண்ட காலத்திற்கு வயது முதிர்ந்த காலத்தில ஒரு தள்ளாத வயதை வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். தன் வாழக்கூடிய அந்த பருவ வயதிற்கான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக கம்பீரமான ஒரு சோதனையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதை அடுத்த வசனத்திலே அல்லாஹ் அந்த சாத் ஃபாத்தினுடைய அடுத்த வசனத்தின் ஊருக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபலம்மா பலக மஅஹு ஸய் قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى قال يا ابت افعل ما تؤمر ستجدني ان شاء الله من الصابرين. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடக்க ஆரம்பித்தது, அவர்களோடு ஓட ஆரம்பித்தது. தன் பாசத்தை அள்ளி கொட்டுகிறார்கள். பிள்ளையும் தன் தந்தையிடத்திலே பாசத்தை வாரி கொடுக்கிறார்கள். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே யோசித்து பாருங்கள், இந்த துன்யாவில் நமக்கு ஏற்படுவது நாம் எப்படி கதிகலங்கி போகிறோம். நம்முடைய வாழ்க்கை நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சிறிய ஆபத்து வந்தாலும் மனிதன் துடிக்கக்கூடிய கதறுகளை உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த கதறும் இல்லாமல் அதை அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அடிப்படையில் அதை செய்வதற்கு நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ்வுடைய கடமையும் கட்டளையும் தான் பெரியது என்று நினைக்கக்கூடிய, உணரக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். இதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா பலக மஅஹு ஸய். அவர்களோடி ஆடி ஓடக்கூடிய, ஓடி வளரக்கூடிய, ஓடி பேசக்கூடிய, ஓடி விளையாடக்கூடிய ஒரு பண்பை பாசத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த நேரத்திலே قال اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى. தன் 7 வயது 8 வயது ஓடக்கூடிய அந்த தன் மகனை பார்த்து பாசத்தை கொட்டிய நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த அந்த குழந்தையிடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி, நான் கனவு கண்டுவிட்டேன். என்ன கனவு? நபிமார்கள் காண்கின்ற கனவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? இன்னி அஸ்பஹுக, உன்னை நான் அறுக்க போகிறேன், உன்னை நான் கொலை செய்ய போகிறேன், உன்னுடைய உயிரை எடுக்க போகிறேன். சாதாரண விஷயம் யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்த அந்த பச்சில குழந்தை ஓடி ஆடுகின்ற நேரத்திலே தன் கணவர், தன் பிள்ளை, தந்தை தன் மகனை பார்த்து குறிப்பிடுகிறார், இன்னி அரா அஸ்பஹுக, உன்னை நான் அறுக்க போகிறேன். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. உன்னை கொடுத்தவன் உன்னை நேசிக்கிறான், உன்னை கொடுத்தவன் உன்னை விரும்புகிறான், உன்னுடைய உயிரை கைப்பற்ற நினைக்கிறான், அவன் கட்டளை போட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் கேட்கிறாங்க, சதஜித் அதற்கு சொன்னார்கள், சதஜித்னி ஃபஃஅல் மா துமர் யா அபதி ஃபஃஅல் மா துமர். வார்த்தையில பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அவர்கள் சொல்றாங்க, ஃபஃஅல் மா துமர், என்ன அருமை தந்தையே, மா துமர், உங்களுடைய ரப்பு என்ன கட்டளை போட்டிருக்கிறார்? என்னுடைய உயிர் பெரியது கிடையாது. உங்களுடைய ரப்பு என்ன சொல்லி இருக்கிறார்?
இருக்கிறான், அதை நீங்கள் செய்யுங்கள். சாதாரண விஷயம். உலகத்துல நாம ஒரு மகன் கேட்கிறாங்க, 50 பேரை வச்சு 100 பேரை வச்சு திருமணம் செய்து கொள்வேன் என்று தூக்கி எறிகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு தேவையில்லை என்று யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுக்கு தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, என்னுடைய உயிர் இறைவன் கொடுத்தது, இறைவன் வழி கொடுத்திருக்கிறான். அவன் என்னை விரும்புகிறான், அவன் என்னை நேசிக்கிறான். அவன் உங்களுக்கு என்ன கட்டளை போட்டானோ அந்த கட்டளையினுடைய அடிப்படையில் என்னை நீங்கள் அழுத்து விடுங்களையா தந்தையே என்று கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினான். அந்த பருவத்திலே எப்படி ஈமானிய வலு ஒரு விஷயத்தில் சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களாக என்று பெற்றுக் கொள்வீர்கள். தன் உயிரையே போவது பொறுமையினுடைய உச்சக்கட்டம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நீங்கள் என்னை அழித்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது. உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய உலக வாழ்க்கை என்பது பெரியது கிடையாது. இறைவன் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் பெரியது, உயர்வானது என்று தன் ரப்பினுடைய கட்டளை பெரியது என்று நினைத்து அந்த பருவ வயதில் ஓடி ஆடக்கூடிய வயதில் கூட அவர்கள் அற்புதமான வார்த்தைகளை கூறியதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகிறார், நமக்கு சொல்லி காட்டுகிறார். என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லாம் மறுமையை நோக்கி கொண்டிருக்கிறோம், மறுமையுடைய வாழ்க்கைக்காக இருக்கிறோம். ஒரு நபியுடைய சிறு வயதிலே எப்படிப்பட்ட இறை கட்டளையை பெரியதாக நினைத்தார்கள், தன் உயிரையே கொடுக்க தயாராக ஆனார்கள் என்று சொல்லி காட்டுகிறான். பலம்மா அஸ்லமா, அடுத்து அல்லாஹ் சொல்றான் பலம்மா அஸ்லமா. அவர் சொன்னது மட்டுமல்ல, வெறுமன வார்த்தையோடு நிறுத்தி காட்டவில்லை. வாயினால் எவ்வளவு நாம் சவால்கள் விடலாம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதர்களுடைய செயல்பாட்டை குறிப்பிடுகிறார். பலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன் வநாதைனாஹு ஐயா இப்ராஹீம் கத் சத்தக்த ரஹியா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். பலம்மா அஸ்லமா, இரண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார். ஆபாவும் கட்டுப்பட்டு தன் பிள்ளையை மினா என்ற அந்த நகரத்திலே கொண்டு போய் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். மினா இன்றைக்கு ஆகிகள் எல்லாம் அங்கே குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த இடத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலி கொடுப்பதற்காக தன் மகனை அழைத்துக் கொண்டு செல்கிறார். அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன். இருவரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையிலே அவர் தன் உயிரை கொடுக்க தயாரானார், இவர் அறுக்க தயாரானார். இருவரும் ஒன்று சேர்ந்து இறைவனுக்கு அடிபணிந்து அங்கே அறுப்பதற்கு அவர்களை முகம் குப்புற கடத்திய பொழுது எல்லாம் தயாராகிவிட்டது. அழைக்கப்படுவதற்கு, அறுக்கப்படுவதற்கு, தியாகம் செய்வதற்கு. தன் பிள்ளையை தியாகம் செய்ய தந்தை தயாரானார், தன் உயிரை கொடுக்க பிள்ளை தயாராகியது. இறை கடமை பெரியது, இறை கட்டளை பெரியது. நம்மளால ஒரு வக்து தொழுகைக்கு தயாராக்கப்படவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு இழிவான வேலையோடு துன்யாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஒரு நபி தன் பிள்ளையை பெற்றெடுத்து தன் பிள்ளையை அழிக்க தயாரான இறை கட்டளை தான் பெரியது என்று தன் மகன் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இளம் வயதிலேயே தன் உயிரை இறைவனுக்காக, இறைவன் கொடுத்த உயிர் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தயாரானார்களே. இன்றைக்கு இறை கடமைகளை சர்வசாதாரணமாக கொச்சைப்படுத்தி நாம் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறவே. சொர்க்கத்தை அடைய முடியுமா? நிம்மதியாக வாழ முடியுமா? வாழ்க்கையில் நெருக்கடி இல்லாமல் இருக்க முடியுமா? அன்பார்ந்தவரை யோசித்து படித்து படிப்பினை பெறுவதற்காகத்தான் அறிவாளிகளுக்காக, சிந்தனை உள்ளவர்களுக்கு நபிமார்களுடைய வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த சரித்திரத்தை குர்ஆனிலிருந்து நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த மினா மைதானத்திலே தன் மகனை கொண்டு வந்து கடத்தினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கடத்தார்கள். பலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன். அறுக்க முற்பட்ட பொழுது இறைவனுக்கு இரண்டு சாராரும், இரண்டு மனிதரும், தந்தையும் பிள்ளையும் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணமாக தன் கடமையும் பெரியது, உலகத்தை விட அல்லாஹ்வுடைய கடமையும் கட்டளையும் பெரியது என்று அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்தி செயல்படுத்திய பொழுது அல்லாஹ் தஆலா அழைப்புடுகிறான். யா கத் சத்தக்த ரஹியா ஐயா இப்ராஹீம், கத் சத்தக்த ரஹியா யா இப்ராஹீம். இப்ராஹிமே, நீ அல்லாஹ்வுடைய கடமை, நீ கண்ட கடமை, நீ அல்லாஹ் சொன்ன கட்டளையை உண்மைப்படுத்தி விட்டீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டீங்களா? கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். இவ்வாறு நாம் இவர்களுக்கு நற்கூலியை கொடுக்கிறோம். இன்ன ஹாதா பலாஉல் முபீன். இதுதான் மிகப்பெரிய சோதனை, சோதனையுடைய உச்சக்கட்டம். அல்லாஹ்வினாலேயே நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை கொடுத்துட்டு அல்லாஹ்வே சொல்றான் இன்ன ஹாதா பலாஉல் முபீன். இது மிகப்பெரிய கம்பீரமான சோதனை
இது மனிதன் தாங்கிக் கொள்ள மாட்டான், மனிதனால் செய்ய முடியாது. ஒரு சாதாரண முழுங்குத்து, நெஞ்சு வலி, வயிற்று வலி, தலைவலி வந்துட்டாலே அவனுடைய கதறுகள் ஓவராக புரிந்து விடுகிறது. படைத்தவனை மறக்கிறான், படைத்தவனை உதாசீனப்படுத்துகிறான், படைத்தவனை மறந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா சுகங்களும் இன்பங்களும் நினைத்து கிடைத்த பிறகும் படைத்தவனை மறந்து ஒரு மனிதன் துர்பாக்கியசாலியாக இந்த பூமியில் நடமாடுகின்ற பொழுது நாளை மறுமை நரக நெருப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை குர்ஆன் தெளிவாக எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்கள், அதனால் தான் நபி தன் மகனையும் தன் தந்தை மகனை அறுப்பதற்கு தயாராகி போது அல்லாஹ் சொல்றான், இது மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு கஷ்டம், இது மணி முடியாது, அவ்வளவு பெரிய வேதனையை துன்பத்தை நான் கொடுத்தான், அதிலையும் அவர் தயாராகிவிட்டார். எனவே நாம் அவ்வளவு இரக்கம் கொண்ட அடியான் அல்ல இறைவன். எனவே அல்லாஹ் தஆலா அவருக்கு பகரமாக ஒரு பலி பிராணி அந்த வினாவை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் அந்த வினமா நகரத்திலே இருந்து ஹஜ்ஜுடைய நேரத்திலே குர்பானை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈத் அல்ஹா வருகின்ற பொழுது உலக இஸ்லாமிய மக்கள் எல்லாம் செல்வம் அடைத்தவர்கள் எல்லாம் அன்றைய தினம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அந்த தியாகங்களை புரிந்து கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட படிப்பினை நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. இன்று உலக வாழ்க்கையில் வாழ்கின்ற எல்லா மக்களும் பார்த்து படிப்பினை பெற்று தன்னை ரப்பின் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பெருநாள் தினத்திலே அல்லாஹ் செய்யக்கூடிய குர்பானி செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், தரக்கனா அலைஹி ஃபில் ஆகிரீன், பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அவருடைய வழிமுறையை உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும். காரணம், உங்களுடைய உள்ளங்களில் படைத்தவருடைய இறையச்சம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உணர்வுகள், அந்த பொறுமைகள் எவ்வளவு உன்னதமாக இருந்தது என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து மரியம் 19வது சூராவினுடைய 54வது வசனத்திலே சொல்கிறான், வذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عنده مرضيا. நபி இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நினைவு கூர்ந்து பாருங்கள், வذكر في الكتاب إسماعيل, இவர் யார்? إنه كان صادق الوعد وكان رسولا نبيا, அவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார். தான் அளித்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபி அவர். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னஹு கான சாதிகல் வஅதி, ஒரு வாக்களித்தால் அந்த வாக்கை உண்மைப்படுத்தினார். அன்றைக்கு தந்தையிடத்தில் சொன்னார், அவரை தந்தையே என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று அங்கே போய் கடந்தார், அங்கே கடக்க தயாரானார். தான் கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டக்கூடிய உன்னதமிக்க முன்மாதிரியான ஒரு நபியாக, ஒரு ரசூலாக இருந்தார். அது மட்டுமல்ல, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தன்னுடைய குடும்பத்தினர்களை தொழுகும்படி அவர் ஏவிக் கொண்டிருப்பார். தன்னுடைய குடும்பத்தினர்களை ஜகாத் கொடுக்கும்படி சொல்லிக் கொண்டிருப்பார். அவருடைய குணங்கள், அவருடைய பண்புகள், ஒரு நபிமாருடைய பண்பு என்ன? வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், அவர்கள் தன் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தையும் தொழுகையையும் என் குடும்பத்தாருக்கு ஏவிக் கொண்டே இருப்பார்கள், ஏவிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வகான இன்த ரப்பிஹி மர்தியா, இன்னும் அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு நபியாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து மரியமிலே அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நபி தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த பொறுமை, அந்த தியாகம், இறை பண்பு, இறை கடமை இவைகள் எவ்வாறு இருந்ததோ அது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதனுடைய நோக்கம் என்ன? நாமும் அதை போன்று இருக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இறை கடமை தான் பெரியது என்கின்ற ஒரு உணர்வுகள் நம்மிடத்தில் வந்து அதை கடைபிடித்து நடக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். என்னிற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாக இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்த இருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் இந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்னவோ அதை நாம் பின்பற்றி நடப்பதன் மூலமாக தான் வறுமையில் வெற்றி பெற முடியும். எனவே தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், ஓ ஆதாக்கும் ரசூல் ஃபதுஹு மன் ஆக்கும் அன்ஹு வத்தஹு, உங்களுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எப்படி எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு கூறினார்கள், அப்படியே பின்பற்றுங்கள். எதை விட்டு உங்களை தடுத்தார்கள் அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள்
என்று நபியினுடைய வார்த்தை எவ்வளவு உயர்வுமிக்கது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் அங்கிருக்கிற அல்லாஹ்வை நல்லடியார் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹா நாளை இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நாம் தொழ இருக்கின்றோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டு பெருநாளுடைய தொழுகை எவ்வாறு தொழுதார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதில் அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய இரண்டு ரக்காயத்துகள் தொழ வைப்பார்கள். அதில் அதிகப்படியாக முதல் ரக்காயத்திலே சபஅத்தில் ஊலா சபஅத் தக்பீராத் முதல் ரக்காயத்திலே 7 தக்பீரை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகப்படியாக கூறுவார்கள். இரண்டாவது ரக்காயத்திலே 5 தக்பீர் அதிகப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தொழ வைப்பார்கள் என்ற ஹதீஸை நாம் இப்னு மாஜா, திருமதி, அபூ தாவூத், தாரகுத்னி, பைஹகி போன்ற அனைத்து கிரந்தங்களில் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் இரண்டு பெருநாளுடைய தொழுகையை திடலில் தொழ வைத்தார்கள். அந்த இரண்டு தொழுகைகளிலும் முதல் ரக்காயத்திலே 7 தக்பீர் அதிகப்படியாகவும் 5 தக்பீர் இரண்டாவது ரக்காயத்தில் அதிகப்படியாக போய் தொழ வைத்தார்கள். அந்த 2 தக்பீர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் அமல் செய்ய வேண்டும். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக பெண்களும் அந்த பெருநாள் திடலில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். உம்மு அதியா ரலியல்லாஹு தஆலா பல போர்க்களங்களில் கலந்து கொண்ட நபி தோழியர் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அமரனா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், அன் நுக்ரிஜ பில் அவாகித் வல் கத்ரவாத் எங்களுடைய கன்னி பெண்களையும் எங்களுடைய வயதான பெண்களையும் அல்லாஹ்வுடைய திடலாக இருக்கக்கூடிய பெருநாள் திடலுக்கு வரும்படி கட்டளை பெற்றார்கள். அப்போது ஒரு பெண்மணி எழுந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், மேலாடை அணிந்து கொள்ளக்கூடிய பர்தா இடத்தில் இல்லை. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உங்களுடைய தோழர்களிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டு அங்கே வந்துவிடு. உங்களை தொழுகையற்றவர்கள், தொழுகை இல்லாதவர்கள் கூட பெண்மணிகள் அதுக்கு கலந்து கொண்டு அவர்கள் அந்த தொழுகையை விட்டு ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும். அங்கே நடக்கின்ற பிரார்த்தனைகளில் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே தக்பீர்களிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றைய தினம் அந்த இடத்தில் உங்களுக்கு வரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும், நல்ல பாக்கியத்தை எதிர்பார்த்த ஒரு நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெண் மக்களுக்கு ஈது திடலுக்கு வந்து அங்கே அல்லாஹ்வுடைய வரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று இந்த உம்மத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, அப்படிப்பட்ட வரக்கத்தை புறக்கணிக்கக்கூடிய பெண்களுக்கு நாம் புரிய வைத்து அறியாமல் கிடைக்கிற அந்த பெண்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு எடுத்து கூறி, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு கூறி, வராத பெண்களையும் வரவைத்து அவர்களை நாம் எல்லாம் அந்த பெருநாளுடைய திடலுக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும். சாதாரண நாள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த திடலுக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய கண்ணியம் கிடைக்கிறது, அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இல்லாத 5 பெண்கள் அங்கே கலந்து கொண்டு ஒதுங்கி நின்று கொண்டு அங்கே நடக்கின்ற பயானையும் கேட்க வேண்டும், அங்கே நடக்கின்ற அந்த தக்பீரிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய சகோதர சகோதரி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். வராதவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கூட்டம் அறியாமையில் இருந்து தடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய விசாலத்தை கொடுக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும். உலகம் தடுத்தினால் நபி மொழி ஒரு காலம் மறுக்கப்படாது, ஒரு காலம் நபியுடைய வார்த்தைகள் பொய்யாகாது. அது உயர்ந்து கொண்டுதான் போகும், அது உயர்த்திதான் நிறுத்துவது வேறு ஒன்றும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய சகோதர ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கிறோம், நம்மளோடு சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அனைவர்களுக்கும் எடுத்துக்கூறி வராதவர்களுக்கு தக்பீருடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்லி அந்த தக்பீருடைய சுன்னாவை புரிய வைத்து ஒவ்வொரு பெண்களும் பெருநாளுடைய தினத்திற்கு திடலுக்கு வர வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியாக அமைக்க அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். எனவே அந்த அடிப்படையை நாம் எப்பொழுதும் நமது பள்ளிவாசலுக்கு முன்பாக உள்ளக்கூடிய திடலிலே சரியாக நாளைக்கு தொழுகை 6:30 ஆரம்பிக்கப்பட இருப்பதினால் அனைவரும் உதவி செய்து கொண்டு ஆண்கள் பெண்களும் குடும்பத்தோடு மற்றவர்கள் அழைத்துக் கொண்டு வந்து அந்த இபாதத்திலே கலந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூல் எதை வழிகாட்டினார்கள் அந்த அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன். வாஹல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.